ஹாய் வியூவர்ஸ், இந்த ஷோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க டாம் பிராங்கி. நீங்க பார்த்துருக்க இந்த ஷோ வேந்தர் ரிவ்யூ. தமிழ் சினிமால எவ்வளவு வித்தியாசமான படங்கள் வந்தாலும் நம்ம ஊர் நம்ம மண் வாசனை சார்ந்த படங்கள் வரும்போது அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் எப்பவும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கிற படம் தான் சண்டி வீரன். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வேந்தர் ரிவ்யூல பார்க்க போறோம். ஒரு ஆசை நெஞ்சில அதுங்கற இதுங்கற ஒண்ணும் பேச தோணல. இப்போ இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ரெண்டு ஊருக்கு இடையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்காக போராடி சின்ன வயசுலயே அதர்வாவோட அப்பாவான போஸ் வெங்கட் இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா பெரியவரானதுக்கு அப்புறம் அதர்வாவும் இதே பிரச்சனைக்காக போராடுறாரு. இதுக்கிடையில அவருக்கு ஒரு லவ் வருது. அவங்க தான் ஆனந்தி. அண்ட் ஆனந்தியோட அப்பாவான லால் இந்த லவ் பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதர்வாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அவர் தான் இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஸோ அதர்வா இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி ஆனந்தி கூட சேர்ந்தாரா இல்லையா, பக்கத்து ஊருக்கு தண்ணி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட ஸ்டோரி. இப்போ இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதர்வா. அதர்வாவோட கெரியர்ல இந்த படம் ஒரு வித்தியாசமான படமா இருக்கும். ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. யதார்த்தமான ஒரு கிராமத்து இளைஞனா இருக்கிறாரு. அண்ட் ஆனந்தி ரொம்ப அழகா இருக்கிறாங்க. நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். லால் அவரை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆனந்தியோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. ஒரு அப்பாவா அந்த ஊரோட ஒரு முக்கிய புள்ளியா சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இதை தவிர இந்த படத்துல நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அந்த கிராமத்துல உள்ள மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அழகா யதார்த்தமா நடிச்சிருக்கிறாங்க. ஓவராலா இந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப சூப்பரா பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கிறாங்க. என்னென்ன டைப்ல எல்லாம் வாவுசி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. இப்போ இந்த படத்தோட டெக்னிக்கல் குரூப் பத்தி பார்க்கலாம். டைரக்டர் பாலா தான் இந்த படத்தோட ப்ரொடியூசர். சர்குணம் சார் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சூப்பரான ஒரு கிராமத்து ஸ்டோரி எடுத்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் முத்தையா ஒரு அழகான கிராமத்தை நம்மளுக்கு காமிச்சிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அருணகிரி. இவரோட சாங்ஸ் எல்லாமே கேட்குற மாதிரி இருக்கு. எல்லாமே வில்லேஜ் பேஸ்டா இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த படத்தோட டெக்னிக்கல் குரூப் ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக்கல் குரூப். இப்போ இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பெரிய பிளஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்க ஒவ்வொருத்தரும் சூப்பராக நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கதையில பெரிய அழுத்தம் இல்லை. அண்ட் சண்டி வீரன் அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸும் இல்லை அப்படின்னு தான் சொல்லும். சண்டி வீரன் படத்துக்கு வேந்தர் ரிவ்யூவில் நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 3.